ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இந்த சம்மர் டைமில் நம்ம உடம்புக்கு அதிக ஆரோக்கியம் தரக்கூடிய மாதிரி 2 விதமான ராகிக்கூழும் அது கூடவே பாதாம் பாலும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராகிக்கூழ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்களாம் விரும்பி குடிக்கிற மாதிரி வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்தும் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம பாதாம் பால் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி நம்ம பாதாம் பால் வந்து கடைகளில் தான் குடிச்சிருப்போம். ஆனால் வீட்டிலையே கடைகளில் குடிக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் உடம்பு நல்ல குளிர்ச்சியாகவும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பாதாம் பாலும் அது கூடவே ராகி கூழும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கினது இல்லைன்னா வீட்டில் அரைச்சது ரெண்டுலேயும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். ஸோ கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும், நீங்கள் எதில் ராகி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் ராகி மாவுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கூல் பண்ணுற போது இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்போர்க் வச்சு இதை எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ தண்ணி இந்த அளவுக்கு சூடானதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா மாவு அடியில் போய் தங்கி கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு கண்டினியூஸாக இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா கூட ஒரு ஸ்போர்க் வச்சு கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கூழ் வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விடுங்க. மீடியம் ஹீட்லேயே இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ கூழ் நல்லா கொதி வந்து மாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா திக்காகி இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி நல்லா பபிள்ஸாக கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து கூழ் வந்து நமக்கு நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். பாதி வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம், பாதி வந்து தயிர் விட்டு கரைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தயிருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதில் நான் பாதி அளவுக்கு கூழ் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து தயிர் சேர்க்கறதுக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ மேது இருக்கிற ராகி கூழில் ஸ்வீட்னஸ்க்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் வந்து கூழ்லேயே நல்லா கரையிற அளவுக்கு. இது மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டு பொடி கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சு கூழ் வந்து நல்லா இலகி இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட கடைசியாக வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயும் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இது மாதிரி நம்ம கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த கூழ் குடிக்கிற போது அவ்வளோ நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இனிப்பு ராகி கூழ் தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சோம் இல்லையா பாதி ராகி கூழ், அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தயிரை மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கடைசியாக ஃப்ளேவருக்காக பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை. அப்புறம் இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கூழ் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
நான் மிக்ஸி ஜார்லேயே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ராகி கூழ் தயாராகிடுச்சு. இதை நம்ம டம்ளருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உடம்புக்கு அதிக சத்து தரக்கூடிய 2 விதமான ராகி கூழும் சூப்பராக தயாராகிடுச்சு. இது சம்மர் டைமில் மட்டும் கிடையாதுங்க. நம்ம ரெகுலராகவே இந்த ராகி கூழ் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா உடம்பு அவ்வளோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுலேயும் இந்த ராகி கூழை நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாதாமே ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து சரியாக இருக்கும். நமக்கு ஒரு 4லேருந்து 5 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு பாதாம் மில்க் கிடைக்கும். இப்போ இந்த பாதாமை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. சுடுதண்ணி விட்டு ஊற வைக்கிற போது பாதாம் வந்து சீக்கிரமாக ஊறிடும். அதே மாதிரி தோல் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் நைட்டே கூட ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சுடுதண்ணி விட்டு தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். பாருங்கள், இப்போ பாதாம் ஒரு 30 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி கையில் லேசாக அழுத்துனீங்கனாலே தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இதே மாதிரி எல்லா பாதாம்லேயுமே தோல் நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாதாம் பால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாதாமை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். பால் வந்து நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. பாதாம் பாலுக்கு வந்து நல்லா க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த பாலை ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா காய வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ பால் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா பால் திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா பாதாம் பால் வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த ஓரங்களில் தங்குற ஆடையெல்லாம் இது மாதிரி லைட்டாக எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதாம் பால் நல்லா கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இது இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை ஒரு 10 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நம்ம குங்குமப்பூவை டைரெக்டாக சேர்க்காம இது மாதிரி சுடுதண்ணி இல்லைன்னா சூடான பாலில் ஊற வச்சு சேர்க்குற போது நல்லா கலர் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பாதாம் பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல கலராகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பாலோட மஞ்சள் தூள் சேர்த்து குடிக்கிறதே உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாதாம் பால் தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மழை காலம் குளிர்காலமாக இருந்துச்சுன்னா நல்லா சூடாகவும் குடிக்கலாம். நல்லா இதமாக அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புக்கு அதிக சத்து தரக்கூடிய அதே அளவுக்கு ரொம்பவே ருசியான 2 விதமான ராகி கூழும் அது கூடவே பாதாம் பாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.